இந்த அதிகாரத்தை முழுவதும் தான் நான் சொல்றேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், இது யார் சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து விளக்கி பேசுறார். அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாரு? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. அப்ப ஒரு மனுஷன் ரட்சிப்புக்கு என்ன வேணும் அப்படின்னா, வேத வாக்கியங்களின்படி இயேசு எனக்கு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்தார். இதுதான் ஒரு மனுஷன் ரட்சிப்புக்கு ஏதுவாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் சொல்லப்படுகிற ஒரு வெளிப்பாடு. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா எதை அறிந்திருக்க வேணும் அப்படின்னா, யெகோவா தேவன் அறிந்திருக்கணும், ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கார், அதை அறிந்திருக்கணும். இல்ல இயேசு அவனுடைய பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார், என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்துட்டாரு, அதனால இயேசுடைய ரட்சிப்பு என்னுடையதுன்னு சொல்றதுதான் அங்கதான் ரட்சிப்பு அடங்கிருக்கு. அல்லேலூயா. என்ன காரியங்களை நம்ம சுவிசேஷம் சொன்னாலும் சரி, ஆரம்பத்தில் ஆவியானவரை குறித்த வெளிப்பாடு எனக்கு கொடுத்தாரு. பொதுவாக நிறைய வேதாம கல்லூரியில் படிக்கும் போதும் சரி, ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது. பொதுவாக வந்து சுவிசேஷம் சொல்லுவோம், நம்முடைய சாட்சி சொல்லுவோம், அப்படிதான் சொல்லுவோம். சுவிசேஷம் சொல்றோம், என்ன சொன்னாலும் சரி, நீ நற்செய்தியை சொல்லிட்டு ஒரு புள்ளி வச்சிடறோம். எங்கன்னா, கிறிஸ்து உனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். அங்கதான் அவனுடைய ரட்சிப்பு அடங்கியிருக்கு. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு அங்கதான் அடங்கியிருக்கு. அப்ப பாருங்க, வேத வசனம் சொல்லுது, 3ஆம் நாளை உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அப்புறம் என்ன சொல்றது? அதன் பின்பு 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, பேதுருக்கு கேட்பானா, பேதுருக்கு தரிசனமானாரு. அது பிறகு அநேகர் தரிசனமானாரு, யாக்கோபுக்கு தரிசனமானார். இங்க சொல்லப்பட்ட யாக்கோபு யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த யாக்கோபு வந்து இயேசுவோடு உடன் பிறந்த சகோதரனாகிய யாக்கோபு. இயேசுவோடு கூட பிறந்த சகோதரன். செபதேயுனுடைய குமாரன் 2 பேர் இருந்தாங்க, ஜேம்ஸ் அண்ட் ஜான். அந்த ஜேம்ஸ் வந்து மார்டைர் ஆயிட்டார். சரிங்களா? ஒரு அம்மா வந்து கேட்பாங்க இயேசுட்ட, ஆண்டவரே, நீங்க பரலோக ராஜ்யத்தில் வரும்போது என்னுடைய பிள்ளைகள் 2 பேருக்கும் சீட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வலை பக்கத்தில் எத்தனை சீட்டுக்கு அவன் அலைஞ்சிட்டு இருக்கான், வலை ரைட்ல 1 லெஃப்ட்ல 1 கொடுத்துருங்க போதும் அப்படின்னு அம்மா. ஆண்டவர் சொன்னாரு, ஏம்மா போமா, அது பிதாவாகிய தேவனால் தான் அருளப்பட்டிருக்கு இல்லையா? பிதாவாகிய தேவனால் யாருக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டு அதான் என்கிட்ட வந்து கேட்காதான்ட்டாரு. நிறைய பேர் என்ன, அது ஒன்றும் பெருசா, அதாவது அவங்களுக்கு தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனது அவங்களுக்கு இல்லை. அப்ப வந்து உடனே பாருங்க, வேத வசனம் சொல்லுது, உடனே அந்த யாக்கோபு அல்ல, அந்த யாக்கோபு அப்போஸ்தலர் நடவடிக்கையில பிகினிங்ல என்ன செஞ்சிருவாரு, அவன் ஏரோது அவனை கொன்றுவான். கொண்ட பிறகு அதுக்கப்புறம் தான் பேதுருவை பிடிச்சி ஜெயில வைப்பான். அந்த யாக்கோபு மரித்து விட்டார். இந்த யாக்கோபு யாருன்னா, உடன் பிறந்த சகோதரனாகிய யாக்கோபு, இயேசுவோடு உடன் பிறந்த சகோதரனாகிய யாக்கோபு. இந்த சகோதரனாகிய யாக்கோபு இயேசுவோடு இவ்வளவு வாழும் போதெல்லாம், இயேசு எல்லா இடங்களும் போகும். ஒரு முறை வந்து ஆலயத்தை போறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, பண்டிகை நாளில் வந்து இயேசு கிளம்பு, இப்ப நாங்கெல்லாம் முன்னாடி போறோம், இயேசு நீங்க எல்லாம் முன்னாடி போங்க, நான் வர்றேன் அப்படின்றார். ஆனா இயேசு உண்மையாவே அங்க பண்டிகைக்கு போற விருப்பம் இல்லாம இருந்தாரு. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய, ஏதாவது அதிசயம் செய்யப்பா வாப்பா அப்படின்னு நினைச்சாங்க. எங்கன்னா யோவான் 7ஆம் அதிகாரத்தை சொல்லிருக்கோம், வாசித்து பாருங்க. அப்ப வந்து இயேசு சொல்றாரு, இல்ல நீங்க எல்லாம் முன்னாடி போங்க, நான் வர்றேன் அப்படின்றாரு. அப்படின்னா என்னன்னா, இவங்களுக்கு வந்து அந்த ஆண்டவர் மேல ஒரு என்னன்னா ஒரு பற்று கிடையாது. சகோதரனா பிறந்திருந்தாலும் இயேசுவை நம்பல, ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கான் அப்படிதான் நினைச்சானுடைய, மேஜிக் பண்றான்னு நினைச்சானுடைய. உண்மையா யாக்கோபுவை இயேசுவை ரியாலிட்டியா பார்க்க முடியல. எப்ப இயேசு இந்த யாக்கோபு ஆண்டவரை பார்த்தான் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல ஆவியானவரை பெற்ற பிறகுதான் இயேசுடைய உயிர்த்தெழுதலினுடைய வெளிச்சம் அவளுக்கு வர ஆரம்பித்தது. அல்லேலூயா. அபிஷேகம், ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய இருதயங்கள்ல அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறது. இவர் தான் கர்த்தர், இவர் தான் ஆண்டவர், இவர் தான் ரட்சகர். அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அந்த யாக்கோபுக்கு என்ன தெரியல, அவ்வளவு நாள் இயேசுவோடு கூட இருந்தா, ஆனா தெரியல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பெற்ற பிறகு ஒரு வல்லமையான ஊழியக்காரனா மாறி எருசலேமில் இருந்த சபைக்கு அவர் தான் மேய்ப்பரா இருந்தார். ஹி இஸ் தி பாஸ்டர். யாக்கோபு தான் பாஸ்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாக்கோபுடைய நிருபம் இருக்கு. யாக்கோபு நிருபம் இருக்குங்களா? யாக்கோபு நிருபத்தை எழுதுறது அந்த யாக்கோபு தான். அல்லேலூயா. அதனால அதை குழம்பிக்கிறாதீங்க. சோ அப்ப இங்க வேத வசனம் சொல்லுது, இந்த யாக்கோபு தான் எழுதுறாரு. யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர்களுக்கும் தரிசனமானார். அப்புறம் பாருங்க, வேத வசனம் சொல்லுது 9ஆம் வசனத்துல, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை நான் துன்பப்படுத்தினதுனாலே நான் அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல, ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபையை விருதாமாய் இருக்கவில்லை, அவர் எல்லாரும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது.
பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தான் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் ஒரு பாத்திரமான ஒரு ஆள் இல்ல, ஆனா கிருபை தான் என்னை அப்போஸ்தலனா மாத்தி இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை என்னை அப்போஸ்தலனா வைத்திருக்கிறது. அப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போ மற்ற எல்லா அப்போஸ்தலரை விட நான் சபையை நான் அவருடைய இருதயத்துல ரொம்ப ஒரு ஆழமான ஒரு காயம், ஒரு வேதனை இருக்கு. என்னன்னா, தேவனுடைய சபையை நான் துன்பப்படுத்தினவன். நான் ரொம்ப, ஏன்னா இன்னொரு புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, முதல்ல ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல அவரை கர்த்தர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி மோசமான ஒரு ஆளா இருந்தார். எதுக்கு மோசமான ஆளா இருந்தாரு? அவரை பார்க்கும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா கிறிஸ்தவர்களை கொண்டு போய் அடிச்சு கொன்னு அவ்வளவு மோசமான ஆளது. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் யெகோவா தேவனுக்கு வைராக்கியமா இருந்தார். நியாயப்பிரமாணத்துக்கு வைராக்கியம் பாராட்டினார். இதுதான் உண்மை, நியாயப்பிரமாணம் தான் முக்கியம், இந்த உண்மைக்காக நான் சாட்சி பகர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த நியாயப்பிரமாணத்துடைய வைராக்கியத்துக்காக கிறிஸ்தவெல்லாம் கொண்டு போய் ஜெயில அடைக்கிறதும், ஆதிகால கிறிஸ்தவர்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிறதும் சாகடிக்கிறதும் இதே வேலையா இருந்தது. ஏன்னா அவன் கண்ணுக்கு முன்னாடி தானே இந்த ஸ்தேவான் யாருக்கு முன்னாடி கொல்லப்பட்டது? அப்போஸ்தலனாகிய பவுல் தான் குதிரையில உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி தான் சவுலா இருந்தார். அன்னைக்கு சவுல் உட்கார்ந்துட்டு இருக்கான், ஆனா அவனுக்கு முன்னாடி தான் இதே ஸ்தேவான கல்லறிந்து கொள்ளுகிறார்கள். யோசித்து பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மோசமா இருந்தால்தான், சபையை துன்பப்படுத்தினால்தான் கர்த்தர் அவனை சந்தித்த மாத்திரத்திலே அவனுடைய வாழ்க்கையெல்லாம் மாறிடுச்சு. அல்லேலூயா. சவுல் அன்றைக்கு பவுலா மாறிட்டார். அதனாலதான் இங்க பவுல் சொல்றாரு, நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையே. இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இதெல்லாம் சொல்ல, நான் கர்த்தருடைய கிருபையினால இருக்கிறேன். நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையே. சொல்லுங்க, நான் இருக்கிறது, செயல்படுறது, பேசுறது எல்லாமே தேவனுடைய கிருபையே. தேவனுடைய கிருபையினால தான் எல்லாத்தையும் செய்யறோம். ஊழியர் செய்யறது கர்த்தருடைய கிருபை, குடும்பம் நடத்துறது கர்த்தருடைய கிருபை, உங்களுடைய வேலைகளை செய்யறது கர்த்தருடைய கிருபை. என்னால என்ன ஆச்சு அப்படி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினால. ஏன்னா அந்த அந்தஸ்தை கொடுக்கிறதே தேவனுடைய கிருபை. நீ அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பவுல் அப்போஸ்தலனா மாத்தினது அந்த தேவனுடைய கிருபை. எல்லாரும் அதிகமான பிரயாசப்பட்டது உண்மைதான். எல்லா இடத்துல ஓடி 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 சுவிசேஷம் சொன்னேன், நற்செய்தி சொன்னேன். ஆனா அந்த கிருபை தான் இருந்து அற்புதங்களை செய்து ஜனங்களை தேவனை கொண்டு வந்தது. அந்த கிருபை நான் மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, வேதவசனம் சொல்லுது, இதுல முக்கியமாக நேரடியா பாருங்க, வேதவசனம் சொல்லுது 12ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் என் பிரசங்கமும் விருதான், உங்கள் விசுவாசமும் விருதான். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதுனாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவனாய் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசமும் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். பாருங்க, இயேசு மரித்தோர் உயிரோடு எழுந்ததுனாலதான் இப்ப என்ன இருக்குது, நம்முடைய விசுவாசத்துக்கே உயிர் வருகிறது. நம்ம ஆண்டவரை நம்புறோம். உண்மையான நாம் நம்புகிற தேவன் ஜீவனுள்ள தேவனை நம்புகிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு பிதாவுடைய வலது பாரசத்தில் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக, பிரதான ஆசாரியனாக, நம்முடைய மத்தியஸ்தராக, நமக்கு பரிந்து பேசுகிறவராக, நியாயாதிபதியாக பிதாவுடைய சமூகத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறார். இன்றைக்கும் அவருடைய ரத்தத்தை கொண்டு போய் பிதாவுடைய சமூகத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறார். அன்றைக்கு அவர் பிதாவுடைய வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறார். சகல அதிகாரத்தையும், அவர் ஆதாம் இழந்து போன அத்தனை அதிகாரத்தையும் கிறிஸ்து 2ஆம் ஆதாமாக அவர் அத்தனை அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு பிதாவுடைய சமூகத்தில் வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. இங்க வேத வசனம் சொல்லுது, அவர் உயிர்த்தெழுந்ததுனால இன்றைக்கு அவரை நம்புகிற நாம், அவரை விசுவாசிக்கிற நாம், நமக்கு உள்ளத்திலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ரட்சிப்பின் நம்பிக்கை. இயேசுதான் என்னை ரட்சித்தவர், இயேசுதான் ஜீவனுள்ள கர்த்தர், எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அந்த விசுவாசத்தையே கொடுத்தது எங்கது? அவர் உயிர்த்தெழுதல் தான். அல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதல் தான் நமக்கு விசுவாசத்தை கொடுக்குது. யாருமே இது வரைக்கும் மரணத்தை ஜெயித்தது கிடையாது, யாருமே இது வரைக்கும் மரணத்தை வென்றது கிடையாது. ஆனால் இயேசு மரணத்தை தோற்கடித்து இயேசு என்ன செய்தாரு? அவர் ஜீவனுள்ளவராக உயிரோடு இன்றைக்கு வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வேத வசனம் சொல்லுது, அப்ப விசுவாசம் வீணா போயிருக்கும் மரித்தலாம் விட்டால். இயேசு ஒருவேளை மரிக்கல அப்படின்னா விசுவாசம் வீணா போயிருக்கும். இயேசு அது மாத்திரம் இல்ல, நாங்களும் பாவத்தில் இருந்திருப்போமே. இன்னைக்கு நம்ம பாவத்தில் இருக்குமா? இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா, இயேசு எனக்கு உயிரோடு எழுந்தார், பாவத்தை வென்று மரணத்தை வென்று என்னை உயிரோடு இருந்தாரே, அவருடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து பிதாவுடைய சமூகத்தில் என்னை பரிசுத்தமானாக நீதிமானாக என்னை நிறுத்தி இருக்கிறது. இன்றைக்கும் அநேகர்
பாவிகளா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரை, பாவிகளா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரை. எந்த ஆண்டவர் வேண்ட மாட்டார். அவங்களுக்கு அறிவு வெளிச்சம் இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு சில நேரம் இந்த மாதிரி ஜபத்தை அநேகர் செய்யும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன இருக்குன்னா, பாவிகளா இருந்து உங்களை பரிசுத்தமாக்குவதற்காக தான் இயேசு சிலுவையில மரித்திருக்கிறார். பாவிகளா அந்த நம்ம நீதிமான் ஆக்குவதற்காக தான் அவர் மரணத்தை வென்று உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அவருடைய நீதியை நம்ம கொடுத்திருக்கிறார். அப்ப அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் பாவத்தை அவர் அவருடைய ரத்தத்தால கழுவி சுத்திகரித்து உன்னை பரிசுத்தவான நீதிமானா மாத்திருக்கிறார். இதுக்காக தான் வேதவசனம் சொல்லுது, அவர் அன்றைக்கு பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த ரத்தத்தை, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் அந்த கிருபாசனத்தை தெளிக்கலைன்னா அந்த ஆண்டு முழுவதும் அவங்களுக்கு சாபம் வரும். ஆனா அந்த ஒரு வருஷத்துல உள்ள போய் அவன் தெளிச்சுட்டான், அந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதம் அந்த ஒரு வருஷத்துக்காக. ஆனா இங்க வேத வசனம் சொல்லுது, எபிரேயர்கள் 9:12 நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். அந்த வசனத்தை பாருங்க, 9:12 அவர் வேத வசனம் சொல்லுது, நமக்காக வேண்டுதல் செய்கிற கிறிஸ்து என்ன செய்கிறாரா, அவர் பிதாவுடைய சமூகத்திலே ரத்தத்தை கொண்டு உள்ள செல்கிறார். பாருங்க வேத வசனம் சொல்லுது, வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவங்களுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினால் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தார். உனக்காக எனக்காக பரலோகத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இயேசு அவருடைய ரத்தத்தை எடுத்து சென்று என்ன செய்தாரு, நித்திய மீட்பை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நித்திய மீட்பு நமக்கு உண்டு. அதனாலதான் அவரை விசுவாசிக்கிறோம். நித்திய மீட்பை நமக்கு தந்திருக்கிறார். வேதவசனம் சொல்லுது, அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக எப்போதும் பிதாவுடைய சமூகத்தில் என்ன செய்யறாரா, வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, அவர் ஆண்டுடைய சமூகத்துல எப்போதும் தேவனுடைய பிரதான ஆசாரியனாக ஒரு தரம் அல்ல, ஒரே தரம் பலியை செலுத்தி அவர் என்ன செய்யறாரு, நமக்காக பிதாவுடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறவராக இன்றைக்கும் அவர் வீற்றிருக்கிறார் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15 பாருங்க, நம்முடைய பாவங்கள் இருந்து நித்திய மீட்பை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறாரு அவருடைய ரத்தத்தின் மூலமாக. நான் ரத்தத்தை குறித்து நான் பேசும்போது நிறைய காரியங்கள் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். நீங்க ஒருவேளை அப்படி உங்களுக்கு புரியலன்னா நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, நமக்கு லைவ்ல எப்போதுமே இருக்கு. அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நமக்கு சுத்திகரிக்குது. ரத்த சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. முதலாவது மனுஷன் பாவத்துல விழுந்தான், அந்த பாவத்திலிருந்து சகல மனுக்குலமும் பாவத்துக்குள்ள போயிடுச்சு. சில நேரம் இந்த சந்தேகம் நிறைய பேர் வரும், என்னங்க ஆதாம் மட்டும்தான், ஆதாம் தப்பு செஞ்சதுக்கு நான் கஷ்டப்படணுமா, ஆதாம் அவனை யாரை பழத்தை எடுத்து சாப்பிட சொன்னா, இப்படி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அவனை யாருக்கு பழத்தை எடுத்து சாப்பிட சொன்னா, அவனும் ஆண்டவருடைய பழத்தை சாப்பிட்டானோ அதை நான் கஷ்டப்படுறதா? அப்படி இல்ல, அவன் மனுக்குலத்தினுடைய ஒரு பிரதிநிதி. யாரு? ஆதாம் மனுக்குலத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறான். இன்றைக்கு எப்படி நம்முடைய தேசத்துல ஓட்டை போட்டு என்ன செய்யணும், ஒரு ஆளை எலெக்ட் பண்றோம், எலெக்ஷன்ல என்ன செய்யறோம், ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா அவர் தான் என்ன செய்யறாரு, லோக்சபாவுக்கு போறாரு, போய் அங்க போய் பிரதிநிதியா இருக்கிறார். அங்க போய் இன்னைக்கு நம்ம பிஎம் தேர்ந்தெடுக்கிறோம், பிரைம் மினிஸ்டர் இல்லையா, அவர் எல்லா இந்தியாவுக்கு அத்தனை பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும். அவர் போய் ஒரு தப்பு செஞ்சா நம்ம தப்பு செஞ்சதான் அர்த்தம். அவர் ஒரு நமக்கு கெடுதல் பண்ணா கெடுதல் அர்த்தம், அவர் நல்லது பண்ணா நல்லது. அப்ப ஒரு ஆள் செய்யக்கூடியது எல்லாரும் மேலேயும் வரும். அதே தான் வேத வசனம் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. ஆதாம் ஒருத்தர் தப்பு செஞ்சான், மனுக்குலமே பாவத்துல போயிடுச்சு. அதை மாத்திரக்காக தான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துல அவர் நம்ம பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனுக்குலத்தினுடைய பிரதிநிதியாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு, ரத்தம் சிந்தி நித்திய மீட்பை நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இவர் மூலமா என்ன வருது, ஜீவன் வருது. இயேசுவின் மூலமாக ஜீவன் வருது, உயிர்த்தெழுதல் வல்லமை வருது, விடுதலை வருது, சுகம் வருது, ரட்சிப்பு வருது. இது எல்லாமே 2ஆம் மாதமாகிய கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, வேத வசனம் சொல்லுது இங்க மறுபடியும் 19 வசனம் பாருங்க, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லாரை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். அல்லேலூயா. கிறிஸ்து எப்படிப்பட்டவர், நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். நீங்க இதை குறித்து நீங்க வாசிக்கணும்னா மேத்யூ சாப்டர் 27 52-53 verse, அதாவது மத்தேயு 27 52 53 பாத்தீங்கன்னா, இயேசு உயிரோடு எழும்பும்போது அவர் எப்போ மரித்தாரோ, நீங்க வாசிக்க நல்லா வாசிக்கணும் தெரியும். இயேசு மரித்த போது, நல்லா கவனிங்க, இயேசு மரித்த போது கல்லறைகள் திறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கும். இயேசு மரித்த போது கல்லறைகள் திறந்தது. ஆனா கல்லறைகள் திறந்துச்சே உள்ள யாருக்கும் ஜீவன் வரல, யாரும் உயிரோடு எழும்பல, கல்லறைகள் திறந்தது. ஆனா இயேசு எப்ப முதல்ல உயிர் தெழுந்தது யாரு, ஆண்டவராகிய இயேசு. நல்லா புரிந்து, 2 வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்றேன். உயிரோடு எழுப்புவது வேறு, உயிர்த்தெழுதல் வேறு. உயிர்த்தெழுதல் வேறு, உயிரோடு
எழுப்புவது. ரைசிங் ஃப்ரம் டெட் இஸ் ஒன், ரைசிங் ஃப்ரம் டெட். ரெசரக்ஷன் இஸ் செகண்ட். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ரெசரக்ஷன் அண்ட் ரைசிங் ஃப்ரம் டெட் இஸ் டோட்டலி ரெண்டுமே வித்தியாசமானது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். அவன் எழுந்தான், உயிரோடு வாழ்ந்தான். கொஞ்ச நாட்கள் கழித்து என்ன செஞ்சுட்டான்? மரித்து போயிட்டான். இயேசுவோடு அநேகர் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். அவர்களும் உயிரோடு எழுந்தவர்கள் தான். ஆனா அவர்கள் உயிர் தளவில்லை. தமிழ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா ஆங்கிலத்தில் ரெசரக்ஷன் வார்த்தையை சொல்லிவிடலாம். ஆனா இயேசு மட்டும்தான் மரணத்தை வென்று உயிர் தெழுந்தவர். அல்லேலூயா. இயேசு மட்டும்தான் மரணத்தை வென்று உயிர் தெழுந்தவர். அவருக்கு இனி மரணமே வரப்போவதில்லை. ஆனா இயேசுவோடு கூட உயிர் தெழுந்தவங்க என்ன செய்தாங்க? இருந்தாங்க. அவர்கள் காணப்பட்டார்கள். வேதம் வசனம் சொல்லுது. இயேசு முதற் பலனாக உயிர்த்த போது, இயேசு முதற் பலனாக, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டாக அவர் முதல்ல உயிர் தெழும் போது அநேகர் அவரோடு கூட உயிர் தெழுந்தாங்க. கல்லறை இருந்து காணப்பட்டார்கள். ஆனா கொஞ்ச நாள் வாழ்ந்து அவங்களாம் மரிச்சிட்டாங்க. ஆனா இயேசு இன்றைக்கும் நித்தியமாக பரலோகத்திலே ஜீவன் உள்ளவராக உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் வித்தியாசம். இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு யாரோ பிரசங்க உயிரோடு எழுப்பிட்டா அவர் என்னன்னைக்கும் வாழ முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு ஆளை போய் உயிரோடு எழுப்புறோம் அப்படின்னா, உயிரோடு எழுந்த அவன் இன்னொரு 10 வருஷமோ 20 வருஷமோ வாழும். அதுக்கப்புறம் செத்து போயிடுவான். ஆனா மரணத்தை வென்று இந்த ரெசரக்ஷன் எப்போ வருது அப்படின்னா, கர்த்தருடைய வருகை வரும்போது வரும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அது எங்கன்ற வசனத்தை நான் காட்டுறேன், அதுக்கப்புறம் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்ட விரும்புறேன். என்னன்னா, ஆதியாமம் 45ஆம் அதிகாரம் பாருங்க. ஆதியாமம் 45. ரொம்ப முக்கியமான காரியம் இதெல்லாமே நான் சொல்றது. நீங்க உங்களுக்கு அப்படி தேவைன்னா நீங்க வந்து ரீவைண்ட் பண்ணி நீங்க டெலிகாஸ்ட் மூலமா பாத்துக்குங்க. நம்ம யூடியூப்ல இருக்கு பாருங்க. வேத வசனம் சொல்லுது ஆதியாமம் 45ல இங்க 3 காரியங்களை நான் உங்களுக்கு பேசுறேன். 3 காரியங்கள். ஒன்று, 3ஆம் வசனம் பாருங்க. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சகோதரர்கள் வந்து யோசேப்பு வந்து பாவம். நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். அவர் எல்லாரும் பாக்குறாங்க. அவன் 2ஆம் வசனம், அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டார்களும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கம் விட்டிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். கவனிங்க, இங்க 3 காரியத்தை சொல்லுகிறேன். இது உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமா இருக்குது. யோசேப்புவ அவருடைய சகோதரர்கள், ஆல் தி பிரதர்ஸ், எல்லா சகோதரர்களும் யோசேப்பண்ட வருகிறார்கள். யோசேப்பு எப்படின்னா, இப்ப உயிர்த்த கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறான். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு அவன் அடையாளமா இருக்கிறான் யோசேப்பு. இப்ப எல்லா சகோதரரும் முன்னாடி வந்து நிற்கும் போது யோசேப்பு பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்து அழுகிறான். பார்த்துட்டு என்ன சொல்றான்? நான் யோசேப்பு அப்படின்னு சொல்றான். ஐ ஆம் ஜோசப். இப்பதான் தன்னை வெளிப்படுத்துகிறான். இயேசு உயிரோடு எழுந்த பிறகு சீஷர்கள் எல்லாம் அனுப்பினார்கள். அன்றைக்கு எம்மாவு சீஷர்கள் பத்தி எல்லாரும் ஆண்டவர் அவரோட 2 சீஷர்கள் மத்தியில பேசிட்டே போறாரு. பேசிட்டு போயிட்டு அந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போறேன். லூக்கா சுவிசேஷத்துல 24:32 முதல் 40 முடிய இருக்கும். அதுல வந்து எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 2 பேரும் இயேசு வந்து அப்பத்தை பிற்கும் போது இயேசுதான் சொல்லி அவங்க 2 பேருக்கு விளங்கிரும். அவன் விளங்கின உடனே அவங்களுக்கு ஆச்சரியமாயிரும். உடனே வேகமா ஓடி போய் சீஷர் இடத்துல சொல்லுவாங்க, ஏப்பா நாங்க இயேசுனாரை பார்த்தோம், அவர் தான் எங்களோட பேசினார் அப்படி சொல்லி அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது இயேசு அவங்க முன்னாடி தோன்றிடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் அவங்க முன்னாடி தோன்றி, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னுவாரு. அவங்க எல்லாம் பயங்கர கலக்கத்துல இருப்பாங்க. வேத வசனம் சொல்லுது, எடுத்துட்டீங்களா? எடுத்தீங்கன்னா யாராவது ஒரு நாள் வாசிங்க. லூக்கா 32:40 24:32 இயேசு தன்னை வெளிப்படுத்தும் போது நான் தான் அப்படின்னு சொல்றாரு. நான் தான், ஐ அம் ஜீசஸ் என்று சொல்லி என்ன செய்யறாரு? அவங்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்துகிறார். இவங்களை பார்த்தோன்னே பெரிய கலக்கம் வருது. யாருக்கு? சீஷர்கள் ஒரே பயமும் கலக்கம் உள்ளத்துல வந்துருச்சு. இவங்க எல்லாரும் இது உண்மைதானா, ஆவியா? உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஏதாவது சாப்பிட்றதுக்கு எதாவது இருந்தா கொடுங்க பிள்ளைகளே அப்படின்றார். உடனே தேன் கூட்டு துணிக்கையும் மீனையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆண்டவர் இயேசு சாப்பிட்ட பிறகுதான் கொஞ்சம் நம்பிக்கை வருது, இவர் உண்மையாவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டாரு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, வேத வசனம் சொல்லுது, இயேசு தன்னை வெளிப்படுத்தும் போது என்ன செய்யறார்? தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை நான் தான் இயேசு அப்படின்னு சொல்றாரு. ஒன்று. 2வது, இங்க இவர்களுக்கும் பயங்கர கலக்கம். என்ன கலக்கம்னா, நம்ம தான் இவனை கொண்டுட்டோமே. யோசேப்புடைய சகோதரர்களை பொறுத்த வரைக்கும், அவங்களை பொறுத்த வரைக்கும் யோசேப்பு செத்து போயிட்டான். அவங்க அப்பாட்ட போய் காமிச்சு அடிச்சு அந்த ரத்தத்தை காமிச்சு என்ன செஞ்சான்? அந்த துணியை காமிச்சு அவன் செத்துட்டான். யோசேப்பு தான் செத்துட்டானே. அவங்கள பொறுத்த வரைக்கும், யாக்கோபை பொறுத்த வரைக்கும் யோசேப்பு மரித்தவன். ஆனா இப்பதான் தன்னை வெளிப்படுத்துறான் யோசேப்பு, நான் தான் யோசேப்பு. இவங்க நிச்சயமா நீ நல்லா யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உண்மையாவே பயங்கர ட்ரபிள்டா இருந்திருப்பான் உள்ளத்துல. என்னப்பா செத்து போனானே, உயிரோடு விட்டானே, நடுக்கமா இருந்திருக்கும், பயமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய அதிகாரத்துல வேற உட்காந்துருக்கான். இப்ப நினைச்சிருந்தா
யோசேப்பு அவங்கள போட்டு தள்ளிருக்கலாம், அவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனா கிருபை செய்யவில்லை. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. யோசேப்பு சொல்றான், என் கிட்ட வாருங்கள், என் கிட்ட வாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிருபை சொல்லுது என் பக்கத்துல வா. இயேசுடைய கிருபை, அந்த ரத்த கிருபை நம்மளை பார்த்து சொல்லுது, நீ சாக வேண்டியது இல்ல, நீ கிருபை என்னண்ட வா. உண்மையாவே நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நீ சாகணும், நீ பாவத்துல இருக்க, நீ சாகணும். அதான் லா சொல்லுது, சட்டம் சொல்லுது, நியாயப்பிரமாணம் சொல்லுது, யூ மஸ்ட் டை, ஏன்னா நீ பாவத்துல இருக்க, நீ சாகணும். ஆனா கிருபை சொல்லுது, நான் உனக்காக ரத்தம் சிந்திட்டேன், என் கிருபை இருக்கு, என் பக்கத்துல வா. அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. இதேதான் அப்போஸ்தலன் பவுல் வாழ்க்கையில நடந்துச்சு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அப்போஸ்தலன் பவுல் அவ்வளவு துன்பப்படுத்திட்டு வர்றாரு. அப்ப ஆண்டவராகிய இயேசு அவனை சந்திக்கும் போது சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உன்னை கடினமாமே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு, ஐ அம் ஜீசஸ். இயேசு சொல்ற தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப பாருங்க, இயேசு ஒரு மனுஷன் சந்திக்கும் போது, அவர் தான் இயேசு என்ற ஒரு வெளிப்பாடு அவனுக்கு வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுது. அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் இயேசுவுடைய வெளிச்சம் உடைய உள்ளத்துல வந்துருச்சுனா போதும். the revelation of a resurrected Jesus, இயேசுவுடைய உயிர்த்தெழுதலுடைய அந்த வெளிச்சம் ஒரு இதயத்துல வரும்போது மனம் திரும்புறதுக்கு அவசியம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா மனம் திரும்புவான். இவர்தான் உண்மையான கர்த்தர், இவர்தான் தேவன். அந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள வந்துரும். அதனாலதான் சொன்னேன், யாக்கோபு இப்படிதான் மாறினா அப்படின்ட்டு. அல்லேலூயா. உண்மையாவே அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் எப்படி வருதுன்னா, தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ள விளங்கும் போது அந்த வெளிப்பாடு நமக்குள்ள என்ன செய்யுதுன்னா, இவர்தான் கர்த்தர், இவர்தான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் வந்தோன்னு ஒரு அசட், ஒரு பயங்கரமான ஒரு தைரியம் நமக்கு வருது. இல்ல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் சொல்லிட்டாரு. சிலர் பாருங்க, வசனத்தை நம்ம கேட்கும் போது அந்த வார்த்தை அப்படியே நம்மளை உயிர்ப்பிக்கும், நம்மளை அப்படியே நிலப்படுத்தும். இதுதான் வார்த்தை. அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன செய்ய, ஆவியானவர் அந்த ஒரு ரெவல்யூஷனை கொடுக்கிறார். இந்த வார்த்தை தான் பிடிச்சுக்க. அந்த வார்த்தையுடைய வெளிச்சம் அந்த மாத்திரத்துல ஒரு தைரியம் வந்துடும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அதை செய்வார், நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கு அந்த வெளிப்பாடை தருகிறது, வெளிச்சத்தை தருகிறது. அல்லேலூயா. அப்ப உயிர்த்தெழுதல் வரும் பொழுது, இயேசுவோட உயிர்த்தெழுதல் வரும்போது இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டது. இன்றைக்கும் அதே வெளிப்பாட்டை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டுதான் வருகிறார். அல்லேலூயா. பாருங்க, மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. நாங்க பரலோகத்துக்கு போயிரும் பிரதர், போக முடியாது பிரதர். உலகத்திற்கு எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. பரலோகத்துக்கு போகலாம், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் பரலோகத்துல இடம். அல்லேலூயா. நீ கோடி பணம் வச்சிருந்தாலும் சரி, மாட மாளிகை வச்சிருந்தாலும் சரி, தேசமே உன்னுடையதா இருந்தாலும் சரி, தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. தேவராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா மாமிசத்து ரத்தத்தை வச்சு சுதந்திரிக்க முடியாது. தேவனுடைய கிருபையை வச்சு, அவருடைய ரத்தத்தை வச்சுதான் அங்க என்ன செய்ய முடியும், உள்ள போக முடியும். அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிப்பதில்லை. இது அழிஞ்சு போறது, இந்த மாமிசம் அழிஞ்சு போறோம். இந்த அழிஞ்சு போற மாமிசத்தை வச்சு அழியாமை சுதந்திரிக்க முடியாது. அப்ப அழியாமை ஆகிய கிறிஸ்துவுடைய அந்த கிருபை நமக்குள்ள இருந்துச்சுன்னா தான் அந்த அழியாமைக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, வேதவசனம் சொல்லுது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடையவில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதா இது அழியாமையும், சாவுக்கேதுவா இது சாவாமையும் தரித்து கொள்ளப்படும். பாருங்க, வேதவசனம் சொல்லுது, எக்காலம் ஓதும் போது இந்த மாமிசம் அழிந்து போகிறது. மாமிசம் இல்லையா, நான் நினைக்கிறது இந்த மாமிசம் அப்படியே எவர்லாஸ்டிங்கா இருக்கும். நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, நான் சாகாமையா இருப்பேன், அப்படியே இருப்பேன். இல்ல, இந்த மாமிசம் அழிவுக்கு ஏதுவானது. அழிவில்லாத ஒண்ணு என்ன செய்ய போறது, சுதந்திரிக்க போகிறது. அப்ப வேதவசனம் சொல்லுது, மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். மரித்து போனவங்க, இறந்து போனவங்களை கர்த்தர் செய்வாரா, அவங்கள மறுபடியும் எழுப்புவார். நம்ம ஆண்டவர் இயேசு வரும்போது நம்ம என்ன செய்யறோம், நாம என்ன செய்ய போறோம், மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு பெரிய அதான் ரெசரக்ஷன். நம்முடைய சரீரம் அப்படியே தான் இருக்கும், அதே சரீரத்தை கர்த்தர் மறுரூபமாக்கி நம்மளை அப்படியே பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். இது எங்க பிரதர் சொல்லியிருக்கு அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் வசனம் சொல்லுது, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும். அப்ப இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு, அவருடைய சாட்சி ஏற்றுக்கொண்டு, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அது போக அந்த இடத்துல நடந்த மாற்றைகள், யாரெல்லாம் இரத்த சாட்சியா மரித்தவர்கள், சிறை சேதம் பண்ணப்பட்டவர்கள், கிறிஸ்துவ நிமித்தமாக சுவிசேஷமா மரித்தவர்கள், எல்லாரையும் சொல்லிட்டு என்ன செய்யற, இவங்க எல்லாரையும் 5-6 வசனம் பாருங்க, மரணம் அடைந்த மற்றவர்கள் இந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். அப்ப முதலாவது ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு.
இந்த உயிர்த்தெழுதல் எப்ப இருக்கு அப்படின்னா இந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாடி இருக்கு. 1000 years ரூலிங்க்கு முன்னாடி இருக்கு. இயேசு எப்ப வருகை வரப்போகுதோ அந்த வருகை வர்றதுக்கு முன்னாடி ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு. இந்த உயிர்த்தெழுதல் எங்க இருக்கு அப்படின்னு நான் அடுத்த வசனத்துல காட்டுறேன். அப்ப உயிர்த்தெழுதல், முதல் உயிர்த்தெழுதல், 2 விதமான உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்தின விசேஷம் போதிக்கிறது. 2 விதமான உயிர்த்தெழுதல். ஒன்று 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாடி ஒரு உயிர்த்தெழுதல். இரண்டாவது உயிர்த்தெழுதல் 1000 வருட அரசாட்சிக்கு பின்னாடி ஒரு உயிர்த்தெழுதல். 2 உயிர்த்தெழுதல். இப்ப இங்க உயிர்த்தெழுதல்னா 1000 yearsக்கு முன்னாடி இருக்கிற உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல்ல ரட்சிக்கப்பட்ட அனைவரும், இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர் எல்லாரையும் கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எங்க இருக்கு? 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசித்து பாருங்க. அதுல ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். நீங்க உங்களுக்கு இந்த வசனம் உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். 4ஆம் அதிகாரத்துல இருந்து 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 15ஆம் வசனம் பாருங்க. 14, 15. அப்படியே பாருங்க, வேத வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் அவரோடு கூட கொண்டு வருவார். பாருங்க, முந்தின வசனத்துல சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்து மரித்து எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்தரிப்பார்கள். பாத்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்தரிப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களுக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, இதுதான் ராப்சர். இந்த எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்றதுக்கு அதான் காட்டப் அப்படின்னு சொல்லப்படுது ஆங்கிலத்துல. அதான் ராப்சர் அல்லது ரகசிய, அது வருகை என்று சொல்லப்படுகிறது. அப்ப எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நாம் என்ன செய்யப்படுகிறோம்? தேவனாலே மறுரூபமாக்கப்படுகிறோம். இந்த சரீரம் அப்படியே மாற்றப்படுகிறது. எப்படி இயேசு உயிர்த்தெழுந்த சரீரத்தை உடையவராக இருக்கிறாரோ அதை போல நம்முடைய உயிரோடு இருக்கு. ஒருவேளை கர்த்தருடைய வருகை மிக சமீபம் என்று இன்றைக்கும் தேவனுடைய ஊழியர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நானும் அதுதான் சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை எப்பனாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அது பிதா ஒருத்தர் தான் தெரியும். அல்லேலூயா. யோவான் 14:1-2 ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஆயத்தம் பண்ண பிறகு நான் வரும்பொழுது உங்களெல்லாம் என்னோடு கூட கூட்டி சேர்த்துக் கொள்வேன் அப்படின்றார். அப்ப இயேசு மீண்டும் வரும்போது நாம் அவரோடு சேர்த்துக் கொள்ளப்படுகிறோம். அப்ப வேத வசனம் சொல்லுது, அவர் நம்ம உயிரோடு மரித்தவர்கள் அவரோடு கூட வர்றாங்க. அது மாத்திரம் இல்ல, நாமும் உயிரோடு மறுரூபமாக்கப்பட்டு போகிறோம். அப்ப வேத வசனம் சொல்லுது, இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். அப்ப கர்த்தருடைய வருகை இல்லையே என்ன செய்யப்படுகிறோம்? உயிரோடு இருக்கிற நாமும் எக்காலசத்தோடு இயேசுவோடு கூட இருக்க பரிசுத்தவான்களும் எல்லாரும் இணைந்து இதே எருசலேம்ல 1000 வருடம் என்ன செய்யப்படுகிறோமா? அரசாள போகிறோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தர் புதிய வானத்தையும் புதிய வானத்தையும் உருவாக்குறதுக்கு முன்னாடி அங்க 1000 வருஷம் அரசாட்சி நடைபெறுகிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. 13-14. சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இதுவே 2ஆம் மரணம். இதுதான் செகண்ட் ரெசரக்ஷன். எங்கிறதா 12ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா தெரியும். 12, 13, 14 இந்த 3 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு, ஆஃப்டர் 1000 years ஆஃப் ரூலிங், அது பிறகு மரித்தவர்கள், துன்மார்க்கர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள், அவர்கள் மரித்தவர்களை சமுத்திரம் தண்டத்தில் மரித்தவர்களை ஒப்புவிக்குதான். இந்த பூமி மரித்தவர்களை உயிர்ப்பிக்குதான். மரித்தவர்களை ஆண்டவருக்கு கொடுதான். எவன் சத்தானோ அவன்லாம் என்ன செய்யறான்? எழுந்து தேவனுக்கு முன்னாடி நியாய தீர்ப்புல நிற்கிறான். அப்பதான் நியாய தீர்ப்பே வருது. அதுவரை நியாய தீர்ப்பே வராது. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு வர்றதுக்கு இன்னும் 1000 வருஷத்துக்கு மேல இருக்கு. உலகமே நியாய தீர்ப்பு அடைகிறது. ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வருகை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வருகைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனிதர்கள் என்ன செய்யறாங்க? மறுரூபமாக்கப்படுகிறாங்க. மரித்தோர் உயிரோடு எழும்புறாங்க. கிறிஸ்துவை நாம் எதிர்கொண்டு போக போகிறோம். அல்லேலூயா. அவர் நம்மை அவருடைய காலம் துணிக்கும் போது நாம் அவரை சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை தான் ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் தர்றார் உயிர்த்தெழுதல்ல. அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதல், அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் உயிர்த்தெழுந்து அவரோடு கூட இருப்போம். அந்த விசுவாசத்தை கர்த்தர் தர்றார். கடைசியா ஒரே ஒரு வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம்
1ஆம் அதிகாரம் 10-11 வசனம் பாருங்க. 10-11 வசனம். இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர் 2 பேர் அருகே நின்று எல்லாரும் வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. யாரு? இயேசு பரலோகத்துக்கு போகும்போது அப்போஸ்தலர் எல்லாரும் அவங்களாம் ஆச்சரியமா போச்சு. இயேசு உள்ளான எங்களோட இருந்தாரப்பா, உயிரோடு இருந்தவர் எங்களோட உலாவிட்டு இருந்தாரு, திடீர்னு பார்த்தா பரலோகத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. கல்லேயர் ஆகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அல்லேலூயா. எப்படி போனாரோ அப்படியே வருவார். அப்ப கிறிஸ்து வருவது நிச்சயம். கிறிஸ்து மீண்டும் வருவது நிச்சயம். அதான் சொல்றாரு. அதனாலதான் தூதர்கள் சொல்றாங்க, எப்படி போனாரோ அப்படியே அவர் வருவார். அப்ப அவர் வர்றாருன்னா நீயும் நானும் மனவாட்டியாகிய நீ நானும் காத்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால போன வாரம் அவர் சொன்னாரு, நீங்க எல்லாம் யாரு? மனவாட்டிங்க. மனவாட்டி மனவாளனுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? காத்துட்டு இருக்கணும். அப்பா பரிசுத்தத்தோடு நீதியை கத்தர் கொடுத்தார், பரிசுத்தம் கொடுத்தார். அதை காத்து கொண்டு நீ வருகிற வரைக்கும் என்னைய விளக்கில் எரிய விட்டு காத்துக்கிறது ரெடியா இருக்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை கத்த தர்றாரு. என்ன தர்றாருன்னா அவர் எக்கால சத்தத்தோடு மீண்டும் அவர் வானத்திலே அவர் வருவார். அல்லேலூயா. தூதர்களோடு ஆரவாரத்தோடு அவர் வருகிறார். அப்ப கத்தர் வரும் பொழுது, அந்த யூதாவின் சிங்கம் வரும் பொழுது நாம் எல்லாம் அவர் எதிர்கொண்டு போவதற்கு நாம் தயாராக இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஏக்கத்தோடு அந்த பாரத்தோடு, ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுதீர், எங்களை மறுரூபமாக்க நீர் வல்லவர். அல்லேலூயா. இது எப்படி பிரதர் நடக்கும்? என் புத்திக்கு எட்டாது. இதெல்லாம் நம்முடைய புத்திக்கு எட்டாது. எட்டலன்னா விட்டுருங்க. சில மண்டையை போட்டா குறைஞ்சிட்டே இருக்கக்கூடாது. இது எப்படி பிரதர்? அது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகாம நீங்க அப்படி மாறுவாங்கன்றீங்க? அதெல்லாம் யோசிச்சு பார்க்காதீங்க. கத்த சொல்லிட்டாரு, ஆமேன் போட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அது அவர் மேல அவர் மறுரூபமாக்கிடுவார். ஆமென். வசனம் சொல்றத விசுவாசிங்க. ஆண்டவரே என்னை மறுரூபமாக்கி கொண்டு போற காய் ஸ்தோத்திரம். நீங்க எப்படி உயிர்த்தெழுந்தீங்களோ அதை போல என்னையும் நீங்க உம்மோடு கூட வைக்கிறதுக்கு காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி எல்லாம் எழுதுன்ற கத்தரை துதிப்புமா, கத்தரை நன்றி செலுத்தும். ஆண்டுடைய கிருபை நினைத்து நன்றி செலுத்தும். யோசேப்பு கத்தர் கொடுத்த கிருபை பாருங்க. தன்னுடைய சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தி அவன் கிட்ட வாருங்கன்னு சொல்லி ஆண்டுடைய கிருபை அவன் வெளிப்படுத்தினான். இன்னைக்கு ஆண்டுடைய கிறிஸ்துவனுடைய கிருபை நம்மளை அருகில கொண்டு வருது. கிறிஸ்துவனுடைய கிருபை நம்ம என்ன செய்யுது? கிட்ட சேர்க்குது. ஆண்டுடைய கிருபை நம்ம தூரமா இருக்கிற நம்ம ஆண்டவருடைய கிருபை என்ன செய்யுது? அருகாமையில கொண்டு வருது. அந்த உயிர்த்தெழுதல் நம்ம விசுவாசத்தை தருகிறது. ஆலையில எல்லாரும் கத்தருக்கு நன்றி சொல்ல, எல்லா கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து கரங்களை உயர்த்தி, அப்பா நன்றி ஆண்டவரே, உங்களுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஆய் ஸ்தோத்திர. ஆண்டவரே ஜீவனுள்ள கத்தராக, ஆண்டவரே பிரதான ஆசாரியராக, நல்ல மேய்ப்பராக, ஆண்டவரே பரலோகத்தில் எங்களுக்காக வீட்டிருக்கிற தகப்பனே, எப்போதும் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவரே, பரிந்து பேசுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. இந்த காலை வேளையிலே ஆண்டவரை கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உடைய தேவனுடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். நம்முடைய பலவீனங்களாம் நீங்கட்டும், சுகவீனங்கள் நீங்கட்டும். ஆண்டவரை அறிகிற அறிவு வெளிச்சம் நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் விடுதலை உண்டாகட்டும். தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை கொடுத்த வெளிச்சத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர ராஜா, உடைய வருகையிலே நாங்கள் உண்மை எதிர்கொண்டு போக எங்களை ஆயத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக, ஆயத்தமான மனவாட்டிகளாக இருக்க எங்களை உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே நன்றி சொல்லுகிறோம்ப்பா, நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு வந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. உடைய கிருபையினால் நிரப்பி நடத்துங்க. உடைய தயவினால் நிரப்பி நடத்துங்க. உடைய நன்மையினால ஆண்டவரே, நான் அளிக்கும் நன்மையினாலே ஆண்டவரே ஜனங்கள் திருப்தி அடைவான் என்று சொன்னீங்க. உடைய நன்மையினால் நம்முடைய பிள்ளைகள் திருப்தி அடைவார்களாக. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. உடைய கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.